வணக்கம். சமீபத்தில் ஒரு கதை விவாதம், அந்த கதை விவாதத்தில் கலந்துக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தார் அந்த டைரக்டர். அப்போ அந்த விவாதத்துக்கு நான் அந்த கதை டிஸ்கஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கதைக்கு வரக்கூடிய அந்த கேரக்டருக்கு, அந்த ஹீரோ ஹீரோயின் அது சம்மந்தமான கேரக்டருக்கு வலு சேர்க்கிற வகையில் ஒரு துணை கதாபாத்திரம், அவங்க படம் முழுக்க வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் ஒரு காட்சியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த காட்சியை பற்றி சொல்லும்போது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் சொன்னார். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இதற்காக அந்த அந்த ஒரு டெப்த்தை காமிக்கிறதுக்காக போராடினோம். அப்படி போராடிய பிறகுதான் அப்படியே ஒரு டிஸ்கஷன்ல அந்த இது வந்து ஸ்பார்க் வந்து விழுந்தது. ஆனா அப்படி அதுக்கு நான் சொன்ன ஒரு உதாரணம் வந்து, அந்த இயக்குனர்கிட்ட நான் சொன்ன உதாரணம் வந்து பாக்யராஜ் சாருடைய மௌன கீதங்கள். இங்க கணவனை இழந்து விட்டு மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பது, மனைவியை இறந்து விட்டு மனைவி இறந்துட்டாங்க, கணவன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நடக்குது. இன்னும் பல இடங்கள்ல மனைவி இறந்துருவாங்க, அடுத்த 2 நாட்கள்ல, 2 மாதங்கள்ல, 2 வருடத்துக்குள்ளார கணவன் இறப்பதோ, கணவன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு உருகி 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 மனைவி அப்படி இறந்து போறதோ நடக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா ஒரு ஜனவரி மாதம் இறந்து போனாரு. அதற்கு அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 1ஆம் தேதி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்குமான 56 58 வருட தாம்பத்திய வாழ்க்கையில அந்த அந்த பிரிவை எங்க அம்மாவால் தாங்க முடியல. இப்ப இந்த விஷயத்துக்கு நான் வரேன். இங்க நிறைய பேர் அப்படித்தான் புலம்பிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிங்கிறதோ, மனைவிக்கு கணவன்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவை நமக்கு சொன்னதுல நிறைய படங்கள் பங்கு வகிச்சிருக்கு. நிறைய படங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தி இருக்கு. ஆனால் மௌன கீதங்கள் படத்துல வந்ததை போல ஒரு காட்சி அப்படி என்ன உழுக்குனதா எனக்கு ஞாபகமே இல்லை. என்னன்னா, இங்க கணவர் பாக்யராஜ், மனைவி சரிதா, 2 பேரும் யாரும் இறந்திருக்கலாம் மாட்டாங்க. அதாவது கணவன் இறந்துட்டு மனைவி வாழ்றதோ, மனைவி இறந்துட்டு கணவன் வாழ்றதோ இருக்காது, பிரிந்திருப்பார்கள். டைவர்ஸ். கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில ஒரு விவாகரத்து வந்துடும். விவாகரத்துல பையனை கூட்டிக்கிட்டு சரிதா தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கணவர் பாக்யராஜ் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்ப இருவரும் ஒரே அலுவலகத்துக்குள்ளார மேலதிகாரியாக பாக்யராஜும், அங்க பணிபுரிகிற பல பேர்ல சரிதா அவர்களும் ஒருத்தங்களா இருப்பாங்க. அந்த குவார்டர்ஸ்ல சரிதாவுக்கு வீட்டுக்கு எதிர்த்தாப்புலையே பாக்யராஜ் வீடும் அமையும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இதற்கு நடுவுல பாக்யராஜ் அப்படிங்கிற இந்த இந்திய சினிமாவினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான், அவர் உருவாக்கி வச்சிருக்கிற கதாபாத்திரங்கள்ல ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க கணவன் இறந்துட்டா மனைவி, மனைவி இறந்துட்டா கணவன் அப்படிங்கிற ஒரு துக்கத்தம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தை பற்றி தான், அந்த விஷயத்தை பற்றி தான் பாக்யராஜ் அதுல சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆபீஸ்ல ஒரு கேரக்டர் பாக்யராஜ் மேலதிகாரி, பாக்யராஜிடமிருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு தனியே வாழ்கிற சரிதா அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. அதே ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் வேலை பார்ப்பார். அந்த ஒருத்தர் ஒரு நாள் அவங்க மனைவி இறந்து விடுவாங்க. அந்த அம்மா பேர் லட்சுமியோ காமாட்சியோ அது மாதிரி ஏதோ ஒரு பேர் முக்கியம். அப்போ அவர் வந்து, சார் இது மாதிரி நம்ம இவர் இருக்கார்ல கிளர்க்கு, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவருடைய மனைவி இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் டே லீவு கொடுத்துருங்க, பர்மிஷன் கொடுத்துருங்க, யார் யார் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் போகணுமோ போக சொல்லிடுங்க அப்படின்னு மேலதிகாரியாக இருக்கிற பாக்யராஜ் சொல்லிடுவார். அதற்கு பிறகு சரிதாவிலிருந்து எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே அப்படி போவாங்க இல்லையா. நம்ம நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப்க்கு கல்யாணம்னா எல்லாரும் செட்டாக போகிறது, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு துக்க காரியம்னா எல்லாரும் சேர்ந்து போகிறது அப்படின்லாம் நடக்கும்ல. அது மாதிரி அப்படி போவாங்க. அப்படி போகும்போது அங்கே உடலை வந்து தகனம் பண்ணுவாங்க. மனைவி இறந்துட்டாங்க இல்லையா, அந்த உடலை வந்து தகனம் பண்ணுவாங்க. கணவர் அங்கே அடிச்சுக்கிட்டு அழுவார். என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே லட்சுமி, இனிமே நான் என்ன பண்ணுவேன் லட்சுமி, என்னை அனாதையாகிட்டு போயிட்டியே லட்சுமி, என்னை அனாதையாகிட்டு போயிட்டியே லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து கதறுவார். தாங்கவே முடியாது சரிதாவுக்கு. கணவரை பிரிந்திருக்கிற சரிதாவுக்கு இந்த கணவருடைய அன்பு, அந்த மனைவி மேல வச்சிருக்கிற அந்த அன்பு பார்த்து தாங்க முடியாது. மனசுக்குள்ளார நினைப்பாங்க, நினைக்கலாம் இல்லையா,
பாரு எப்படி ஒருத்தன் உண்மையா அந்த பொண்டாட்டி மேல எவ்வளவு இதா இருக்கான். நீ என்னடா இது மாதிரி தப்பு பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு என்னை இப்படி என் லைஃபையே வந்து இது பண்ணிட்டியே அப்படின்னு மனசுக்குள்ளார இருக்கும்ல. அதான் அந்த சுகுணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தோடைய தன்மை. அதற்கு பிறகு அந்த கேரக்டர் ஒரு விஷயத்தை செய்யும். அப்ப இது மாதிரிங்க, எனக்கு கல்யாணம், இது மாதிரி வந்துருங்கன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட 50 வயதை கடந்திருக்கிற அந்த கேரக்டர், 50 வயதுல தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிற அந்த கேரக்டர், அவர் வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி சொல்லும்போது, என்னக்கா போன மாசம்தான் அவங்க பொண்டாட்டி இறந்து போனாங்க, அப்படி கதறி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாரு, இன்னைக்கு என்னக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரிதா வந்து கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்பாங்க. அதான் வாழ்க்கை, அதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆம்பளைங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அவரை போல வருமா இவரை போல வருமா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டே காமாட்சி லட்சுமி அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அப்படித்தான். ஆனா அந்த இத்தனை வருட வாழ்க்கையில அவன் தன்னுடைய மனைவியை ஒரு மனுஷியா நினைக்கல, மாறாக அவளை ஒரு செக்ஸுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு கேரக்டரா அப்படிதான் நினைச்சிருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் ஒரு மாசம் இறந்த உடனே பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ள அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் பாக்யராஜ் சார் அங்க வலியுறுத்தியிருப்பார். அப்படி பண்ற அந்த சமயத்துல அந்த டைலாக்ல பாருங்கக்கா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சரிதா சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிப்பார் சுகுணா, பொண்டாட்டி செத்த உடனே அடுத்த மாசமே வேற ஒரு பொண்டாட்டியை தேடுற இந்த ஆளு எங்க? அதே சமயத்துல டைவர்ஸ் ஆனாலும் கூட இன்னும் நீ தான் எனக்கு வேணும்னு ஒத்த காலில் உறுதியா இருந்து உன்னையவே சுத்திட்டு இருக்கிற உன் வீட்டுக்காரர் எங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, மனசை மாத்திக்க சுகுணா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு கிளை கதாபாத்திரம், அதற்கு 2 சீனு, அதற்கு ஒரு மரணம், அதற்கு அடுத்தாப்புல இன்னொரு கல்யாணம், அப்போ ஒரு ஒப்பாரி, அப்போ ஒரு அழுகை. இதை விட ஒரு சிறந்த காட்சியை எதுவுமே இருக்க முடியாது. சமீபத்தில் அந்த ஒரு கதை விவாதத்தில் கதை டிஸ்கஷன்ல இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு, ஹீரோ கேரக்டருக்கு, ஹீரோயின் கேரக்டருக்கு வலு சேர்க்கிற விதமாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு வேற ஒரு சப்ஜெக்ட், இது கல்யாணமோ டைவர்ஸோ சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் கிடையாது, வேற ஒரு சப்ஜெக்டுக்கு வேற ஒரு துணை கதாபாத்திரத்தை வைக்கணும்னு நான் சொன்னதை அவர் அக்செப்ட் பண்ணாரு. அதற்கு எனக்கு ஒரு ஒரு உத்வேகம் கொடுத்த வகையில இந்த மௌன கீதங்கள் திரைப்படத்தையும் பாக்யராஜ் சாரையும் என்னால மறக்கவே முடியாது. குறிப்பா அந்த காட்சியை, கணவன் இல்லாமல் வாழ்கிற மனைவி, மனைவி இறந்து விட்ட பிறகு வாழ்கிற கணவன், இவங்கெல்லாம் பொண்டாட்டி செத்தா புருஷ புது மாப்பிள்ள அப்படிங்கிற இதெல்லாமே தான் ஞாபகத்துக்கு வருது. இதைத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஒரு காட்சியில எத்தனை விஷயத்தை உள்ளடக்கி சொல்லிடுறாரு பாருங்க பாக்யராஜ். அதுதான் இந்திய திரையுலகின் மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார். என் குருநாதர் பாக்யராஜ் சாருக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வணக்கம்.